யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு, செருப்பு நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கல்ல, செருப்பு வந்து விழுதுன்ட்டு. அப்ப அவனை அடிச்சவனை, செருப்பு அடிச்சவனை உங்களால விஷுவல் பண்ண முடியல, ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம? சொல்லுங்க. சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க, நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. ஏன் நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க, போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களோட ஆதகமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதா? மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க? இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற. அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள்ல பைத்தியக்காரனாங்க, தமிழக மக்கள்ல பைத்தியக்காரனா? என்ன நினைக்கிறீங்க? 10,000 பேர் வரான்னு சொன்னா 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்க பேரியாச்சுங்க? எங்க போலீஸ்? இன்னைக்கு சிஎம் போறா 2,000 பேர் போலீஸ் வரீங்கல்ல, 2,000 பேர் சும்மா வெட்டியா வந்து நிக்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றான்னா, மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும். ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு 1977 இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்?